Motorola G35 ஃபைனலாக இந்தியாவில் 10,000 ரூபாய்க்கு ₹1 கம்மியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே ஆஃபர் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் சேல் எப்போ, இதை பற்றி எல்லாமே வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ATT டீல்ஸ் சேனலோட ப்ரொமோஷன் தான். அமேசான், ஃப்ளிப்கார்ட், அஜியோ, மிந்த்ரா மாதிரி பிளாட்ஃபார்மில் டாப் டீல்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரெகுலர் பேசிஸில் அங்கே ஷேர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டீல்ஸ் எதையுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது G35க்கு வந்து இதுக்கும் பெரிய அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. சிமிலரான டிசைன் வந்து இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. பட் இந்த வாட்டி வந்து புது கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரெட்டு, க்ரீன் அண்ட் பிளாக் கலர் இருக்குது. அந்த ரெட் அண்ட் க்ரீன் மட்டுமே வந்து இந்த வாட்டி லெதர் வேரியண்ட்டாக இருக்குது. பிளாக்ல பேக் மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக்கோட வருது. சைடு ஃப்ரேம் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். இந்த வாட்டி வெயிட் வந்து 185 கிராம்ஸ் இருக்குது. 7.79 mm திக்னஸ் இருக்குது. நல்ல ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டான ஃபோனாக தான் இருக்குது. அடிஷ்னலாக வந்து IP52 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்குது. IP ரேட்டிங் இருக்குன்றதுக்காக தண்ணியில் எடுத்துகிட்டு போய் முக்கிடாதீங்க. மைனஸ் ஸ்பிளாஷஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். இன்னொரு பக்கம் பேட்டரி டிபார்ட்மெண்ட்டு பார்த்தோன்னா 5000 mAh பேட்டரி, 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. லாஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்த மாதிரி வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் காம்பஸ் சென்சாரோட சேர்த்து பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா இந்த வாட்டி வந்து டிஸ்பிளே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 6.7 inch LTPS LCD டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெகுலர் IPS பேனலோட ஸ்லைட்டாக பவர் கன்சப்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்குது. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 391 பிக்சல் பர் இன்ச் இருக்குது. அண்ட் ஹை பிரைட்னஸ் மோடில் டிஸ்பிளே வந்து 1000 nits வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். 120 Hz ஹையர் refresh rate சப்போர்ட்டும் 240 Hz அசம்பிளி ரேட்டும் இருக்குது. டிஸ்பிளேக்கு வந்து Gorilla Glass 3 யூஸ் பண்ணி ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக வந்து Aqua Touch சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ வெட் ஃபிங்கர்ஸ் இருந்தாலுமே வந்து நம்ம டிஸ்பிளே டச் வந்து யூஸ் பண்ண முடியும். Aqua Touch ஃபீச்சர் வந்து இப்போ ரொம்ப ஒரு பேசிக்கான ஃபீச்சர் ஆயிடுச்சு. பட்ஜெட் ஃபோன்லேருந்து ப்ரீமியம் ஃபோன் வரைக்குமே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. நிறைய பிராண்ட்ஸ் வந்து அந்த ஃபீச்சர் இப்போ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டில் பார்க்குறதுக்குமே வந்து சந்தோஷமாக தான் இருக்குது. அண்ட் கேமரான்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 16 மெகா பிக்சல் கேமரா, f2.4 ஆப்பச்சரோட வருது. ரியரில் வந்து 50 MP மெயின் கேமரா, f1.8 ஆப்பச்சரும். அல்ட்ரா வைடு வந்து இந்த வாட்டி 8 மெகா பிக்சல் இருக்குது. ரியரில் வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஃபுல் HDயில் நம்ம Moto G35லேயே பார்த்துருந்தோம். ஸ்டெபிலைசேஷன் கொஞ்சம் லேகிங்காக தான் இருந்தது. ஸோ இந்த ஃபோன் 4K அப்படின்றப்போ நம்ம பெருசாக ஸ்டெபிலைசேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் சேலில் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கேமராவுமே வந்து எந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குன்ற வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வாட்டி வந்து யூனிசாக் T760 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம HMD Crestல பார்த்துருப்போம். HMD Crest வந்து 14,000 rupeesக்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் மோட்டோ இந்த வாட்டி வந்து ப்ரைஸ் கொஞ்சம் காம்படிட்டிவாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. T760 ரொம்ப ஒரு மொக்க ப்ராசர்னு சொல்ல முடியாது. ஓரளவு டீசெண்டான ப்ராசர், டெய்லி யூசேஜ்க்கு வந்து ஹேண்டில் பண்ணும். பட் இன்டென்ஸான ஹார்ட்கோர் கேம்ஸ்க்கு வந்து T760 வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக வந்து நமக்கு Snapdragon 695 இருக்கட்டும், 6S Gen 3 ரெண்டுமே ஒரே ப்ராசர் தான். அதில் இருக்கக்கூடிய Adreno GPU வந்து ஸ்லைட்டாக பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். ப்ளஸ் என்னென்னா நமக்கு அந்த G45 G34ல் HD டிஸ்பிளே கொடுத்ததுனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இந்த இடத்துல ஃபுல் HD டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. ஸோ மோட்டோ அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்ற வந்து நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். HMD Crestல ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஃபுல் HD டிஸ்பிளே ப்ளஸ் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தது. ஸோ என்னதான் வந்து ஒரு சைடு யூனிசாக் ப்ராசர்னு சொன்னாலுமே வந்து ஓரளவு டீசெண்டான ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 14ஓட வருது. ஒரு வருஷம் தான் வந்து மேஜர் அப்டேட் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ Android 15 வரைக்கும் வந்து அப்டேட் இருக்குது. அண்ட் செக்யூரிட்டி அப்டேட் வந்து 2 வருஷத்துக்கு இருக்குது. இந்த ஃபோன் லான்ச் பண்ணுறப்பே வந்து Android 15ஓட லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். சாஃப்ட்வேர்லேருந்து ஒரு சில AI ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மோட்டோ கெஸ்டர் சப்போர்ட் எப்பவும் பார்க்குற மாதிரி இந்த ஃபோன்லேயும் இருக்குது. மற்ற பேசிக் ஃபீச்சர்ஸான ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. SD கார்டு ஸ்லாட் இருக்குது. பட் இது வந்து ஹைப்ரிட் ஸ்லாட்டு. டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்மே இருக்குது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இதெல்லாமே வந்துடுது. பட் இந்த ஃபோனை வந்து சிங்கிள் வேரியண்ட்டில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 4GB RAM 128GB ஸ்டோரேஜோட. இது வந்து 9,999க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச் பண்ணும்போதே வந்து எக்ஸாக்டாக அண்டர் 10,000க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. மோட்டோலேருந்து ஓரளவுக்கு நல்ல மூவ் தான் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் லான்ச் பண்ணுறப்பே வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்து அதுக்கு ஒரு பேங்க் ஆஃபர் மாதிரி கொடுக்கறது இல்லாமல் 10,000 ரூபாய் கம்மியாக கொண்டு நல்லது தான். லான்ச் பண்ணுறப்பே வந்து 4GB இல்லாமல் மினிமமே வந்து ஒரு 6GB RAM ஆப்ஷனாக இருந்ததுன்னா இன்னும் ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். December 16th வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபர்ஸ்ட் சேல் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து செல் பண்ணுறாங்க. பட் இன்னைக்கு காலையில் கூட நம்ம டீல்ஸ் சேனல் வந்து Moto G35ஓட டீல் ஷேர் பண்ணியிருந்தோம். G45ஓட ப்ரைஸ் வந்து 1000 ரூபீ கட் பண்ணியிருக்காங்க. அந்த 8 128GB வேரியண்ட் வந்து 11,999 லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் ஒரு 1000 ரூபீ டிஸ்கவுண்ட் இருக்குது. எஃபெக்டிவாக வந்து 10,999க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த ப்ரைஸ்க்கு வந்து சூப்பர் வர்த்து. ப்ளஸ் நமக்கு வந்து ஹையர் RAM வேரியண்ட் வந்து கிடைக்கிது.
இருக்காது. கேம்ஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுற யூசர்ஸ்க்கு வந்து G45 ஸ்லைட் எட்ஜ் இருக்கும். ஹெச்டி டிஸ்பிளே இருக்கிறதுனால நம்ம கேம் பிளே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். பெருசாக வந்து சிபிஐக்கு லோட் இருக்காது. உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றப்போ G45 வந்து 11,000 ருபீஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் வந்து G35 ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்லை G45 ப்ரிஃபர் பண்ணுவீங்களான்றத வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய டீல்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் அங்கே ஷேர் பண்ணிகிட்ருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு adithyatech.